இந்த பிறவி எடுத்ததற்கு இவனை நான் வெல்ல வேண்டும், அல்லது நான் இவன் கையால் கொல்லப்பட வேண்டும். ராமா, இந்த இலங்கேஸ்வரனின் திறமை என்னவென்று தெரிந்து கொள். எடுபானத்தை. ராவணா, இயலாத காரணம் அல்ல, ஆனால் சிந்திக்க மறந்து விட்டாயா? புலஸ்தியரின் மைந்தன் என்று புகழின் உச்சியில் இன்றுவரை நின்று அகிலம் அனைத்தையும் நடுங்க வைக்கும் வீரன் அல்லவா ராவணா நீ? ராஜர் தந்திருக்கிறியே, அரசியல் கலைகளிலே நீ அறிஞன் மட்டுமல்ல, வேத சாஸ்திரங்கள் புராணங்கள் எல்லாம் அறிந்து உயர்ந்தொரு வித்தகன் அல்லவா? சிவனையே நினைந்தவன், என்னையும் உணர்ந்தவன், பொருள்களிலே உயர்ந்தவன், புகழிலே சிறந்தவன். என் மனைவி சீதையை கருதி கலகம் சுமந்து உன் புகழ் இழப்பதை விட சீதையை என்னிடம் ஒப்படைத்து வருகிறாய். நான் உன்னை மன்னித்து விடும் ராவணா, உயிர் சேதத்தை தவிர்க்கலாம். நான் வியப்பில் திகைத்து நிற்கிறேன் ராமா. நீ என்னை பற்றி நன்கு ஆராய்ந்து என்னை பாராட்டுவதும் புகழ்வதும் உனது நல்ல குணத்தை காட்டுகிறது. அதற்கு நான் நன்றி கூறுகிறேன். ஆனால் சீதையை மட்டும் நான் உன்னிடம் விட மாட்டேன், உன்னிடம் அனுப்பவும் மாட்டேன், உன்னிடம் மன்னிப்பும் கேட்கவே மாட்டேன். இது போர்க்களம் ராமா, மறந்து விட்டாயா? உனக்கு வல்லமை இருந்தால் என்னோடு நேருக்கு நேர் போர் செய். போரில் நீ வென்றால் சீதை அழைத்துச் செல், இல்லை என்றால் சீதை எனக்கு மட்டும்தான். முறை சொல்லி கொட்டட்டும், போர் தொடங்கட்டும். ராவணா, உன் தேரொத்தி கீழே சாய்ந்து விட்டார். என் தலை குனிந்து விட்டாய் ராவணா. எங்கே உன் வீரம்? உனது வெற்றி பாகேஸ்வரி ஆயுதங்கள் எல்லாம் தரையில் இருக்கிறது. நீ தனியாக ஆயுதமின்றி நிற்கும் முன்னுடன் போர் புரிவது சற்று எனக்கு அழகில்லை. அதனால் நான் உனக்கு ஒரு நாள் அவகாசம் தருகிறேன். நீ நன்றாக சிந்தித்து செயல்படு. போ, சீதா அழைத்து வா. இதுதான் என்னது இறுதி வாக்கு. இன்று போய் நாளை வா ராவணா. தம்பியர் தன்னையர் செய்தீர்கள் தலைவர்கள். ஆட்சி புரிந்த இந்த மற்றும் மயானம் போல் கலையிலது விட்டதே, கலையிலது விட்டது. எத்தனை மரணம், எத்தனை மரணம். நான் யாருக்காக வாழ்கிறேன், எதற்காக வாழ்கிறேன்? இல்லை, நான் உயிர் வாழ வேண்டும். எனக்காக உயிரிழந்தார்களே, நான் அவர்களுக்காக உயிர் வாழ வேண்டும். நான் ராமனின் உயிரை பறிவாங்குவதற்காக உயிர் வாழ வேண்டும். ஹர ஹர மகாதேவா. ராவணா, இத்தனை பேரப்பிற்கு பிறகும் உனது மனம் மாறவில்லையா? மாற்றமா? மாற்றம்? எனக்கு இறப்பே இல்லை. இப்போது இறப்பது நீயா நானா என்று பார்த்து விடுவோமே. ராவனின் உயிர் அவன் வயிற்றில் அமுத கலசத்தில் தான் இருக்கிறது. நான் என் நம்பியை அங்கேயே எய்துகிறேன். ராவணா, வீரனுக்கு மரணம் கிடையாது. வைகுண்டத்தில் போய் நீ வாழ்க. ராமச்சந்திரா, அவதாரம் மகிமை தெரியாம உன்னோட பகமை கொண்டேனே, பகமை கொண்டேனே. என்னை மன்னித்து விடு ராமா, என்னை மன்னித்து விடு, என்னை மன்னித்து விடு ராமா, மன்னித்து விடு. ராமச்சந்திரா, தர்மத்தை யாராலும் அழிக்க முடியாது. அதர்மம் நிச்சயம் தோற்கும். நீதியும் நேர்மையும் வாழ்வரை தர்மம் எப்போதும் ஜெயிக்கும். இது என்னுடைய வெற்றி அல்ல, இது தர்மத்தின் வெற்றி.